அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஹினா கிச்சன். இன்றைக்கு ஒரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு இது காலை சாப்பாடு நான் செஞ்சதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டின்னருக்கு இதை செஞ்சதுக்கு கேளும் உங்களுக்கு காலை சாப்பாடு டின்னர் எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க சாப்பிட்டுட்டு. இது உங்களுக்கு பார்த்த வழங்கிக்கும் அடுக்கு ரொட்டி மாதிரி தான் இருக்குது. நான் அடுக்கு ரொட்டியில் முட்டை ரொட்டின்னு தான் செஞ்சேன். ஆனால் அதே ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு இதை நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சு எடுத்து கேளும். சின்னவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருந்தால் லஞ்ச் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு போட்டு அனுப்பிடும். இது உங்களுக்கு இது செய்கிறதுக்கு நான் மாற்ற கோதுமை மா 2½ கப் மட்டும் எடுத்துட்டேன். ஒரு க்ளீனான பவுலில் எப்படி மாவை போட்டுக்கோங்க. உங்களுக்கு கோதுமை மாண்டில் இந்த ஆட்டா மாதிரிலையும் செஞ்செடுத்து கேளும். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு தோசை பதத்துக்கு மாதிரி நீங்கள் இதை மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமக்கி. இது உங்களுக்கு 10 நிமிடத்தில் டக்குன்னு செஞ்சு எடுத்துடும். நாங்கள் வீடியோக்காக செய்தோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கேன்டா அந்த வீடியோ எடுத்து செய்கிறதால. இப்போ இந்த மாவு இன்னும் இந்த பதத்தில் தான் இருக்கணும். இதை நீங்கள் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஏன்னா இது ஃபில்லிங்க்கு அடுத்து ஒரு மிக்ஸ் செய்யணும். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்துன்னு அதில் தேவையான மசாலாக்கள் மிளகுத்தூள், அதோடைய கட்டர்த்தூள் 1/2 டீஸ்பூன், அதோட உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா இன்னப்படி அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் கேரட், வெங்காயம், அதோட தக்காளி, சின்ன குச்சிக்கு பெரிய குச்சிக்கு, அதோட கருவேப்பிலையில் புதினா இலை தான் நான் போட்டுனேன். உங்களுக்கு கருவேப்பிலையும் போட்டு கேளும். உங்களுக்கு சின்னவங்களையும் இந்த கொச்சிக்காய் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா கடி போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும். போட்டு நல்லா இன்னப்படி கலந்துட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த காய்கறிகள் கொஞ்சம் குறைவாக பாவிக்கணும், குறைவாகவும் போட்டு கேளும். இப்போ நான் இந்த மாவுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் போட்டுண்டேன். அப்போ கொஞ்சம் கலர் ஆகிக்கும்ட்டு. இப்போ இது ஒரு ஃபேனை நல்லா சூடாகிக்கோங்க. இல்லாட்டி ஒரு தோசைக்கல் சூடாகின பிறகு ஒரு டிஷ்யூவால் ஆயில் கொஞ்சம் போட்டு தொடச்சி விடுங்க. என்னப்படி தொடச்சி விட்ட பிறகு என்னப்படி மாவை நீங்கள் ஒரு புளிக்கரண்டியால் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோ மேலும். இல்லாட்டி அதே கரண்டியால் தோசை மாதிரி போட்டு எடுத்துக்கோ மேலும். இப்போ இது இந்த வந்த பிறகு இதுக்கு மேலால் நான் இந்த முட்டை பீட் பண்ணி வச்சுருந்து அதைத்தான் அப்படி ஸ்பூனால் கொஞ்சம் ஊற்றிண்டேன். உங்களுக்கு இந்த மரக்கறி போடாமைக்கு முட்டையை மட்டும் அடித்து அந்த மிளகு சீரகம் கட்டர்த்தூள் போட்டு உப்பு போட்டு அடித்து ஊற்றிக்கோ மேலும். இந்த முட்டை வந்த பிறகு அதுக்கு மேலால் இன்னொரு மட்டும் அந்த மாவை ஊற்றிக்கணும். ஊற்றி அது வந்த பிறகு நாங்கள் திருப்பி அடுத்த பக்கம் போட்டுடணும். நீங்கள் ஒவ்வொரு ரொட்டியும் இப்படியே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்படியே ஒன்று இப்படி சுட்டு எடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் பட்டர் கொஞ்சம் பூசிண்டேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். அதோட சின்னவங்களுக்கு நல்லா இந்த பட்டர் போட்டு செய்ததால் இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் இப்படி பூசிக்கணும் பட்டர் கொஞ்சம். இதை இன்னொரு மட்டும் திருப்பி போட்டு இன்னும் இப்படி 2-3 மட்டும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் வாங்கி சாப்பிட்டு அதிக நோய்களை தேடாமல் நாங்கள் வீட்டில் ஆரோக்கியமாக செஞ்செடுத்தா மிச்ச நாளில்
உங்களுக்கு இந்த நான்ஸ்டிக் ஃபேன் இருந்தால் மிச்சம் நல்ல அவசரமாக உங்களுக்கு செஞ்சு எடுத்து கேளும். எல்லாம் செஞ்ச பிறகு இப்படி தான் இருந்தேன். இதை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. செஞ்ச எல்லா அடுக்கு ரொட்டியும் எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நான் உண்டை வெட்டி காட்டியேன். முட்டை ரொட்டி மாதிரி இருக்கும். உண்டை வெட்டினா எல்லாத்தையும் அடுக்கி வெட்டினா அடுக்கு ரொட்டி மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் உண்டை வெட்டியேன். இதை முட்டை ரொட்டி. நான் முட்டை ரொட்டி தான் செஞ்சேன். நான் இப்போ அதை அடுக்கி வச்சு எல்லாம் கட் பண்ணதால் அடுக்கு ரொட்டி பேர் போட்டுண்டேன். இது ஒண்டொண்டா வெட்டினது. இப்போ நான் மற்ற ரொட்டியெல்லாம் எடுத்து ஒரே ஷேப்பில் வச்சுக்கிறேன். வச்சு இன்னபடி கட் பண்ணி எடுத்துக்கலும். எனக்கே புதினமாக இருந்துச்சு இதெல்லாம் ஒன்று சேர்த்துன்னு அப்படி கட் பண்ண சொல்ல. ஏன்டா அது அடுக்கு ரொட்டி மாதிரியே அப்படி வந்துருந்துச்சு. அந்த லேயர் எல்லாம் அப்படியே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.